வணக்கம். என்னுடைய பேர் சுந்தரமூர்த்தி. தி மேகா ஃபவுண்டேஷன் சரணாலயா சில்ட்ரன் ஹோம். இது வந்து போரூர் பக்கத்தில் கோவூரில் இருக்குது. இங்கே வந்து 55 ஆதரவற்ற சிறுவர்கள் இருக்காங்க. 97லேருந்து இந்த ஹோம் நாங்கள் வச்சுருக்கோம். இது இல்லாமல் இன்னும் சில ப்ராஜெக்ட் எங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வில்லேஜ் ஃபுட் எக்ஸ்பிரஸ் அவங்க வந்து ஏற்கனவே வந்து எங்கள் குழந்தைகளுக்காக காடை பிரியாணி, தந்தூரி சிக்கன் இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ முதல் தடவை வந்து அந்த தந்தூரி சிக்கன் ரியல் டேஸ்ட் வந்து எங்கள் பசங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கும் உங்களுக்கு நன்றிம்மா. அது இல்லாமல் இன்றைக்கி மறுபடியும் எங்களுக்கு வந்து சிக்கன் 65 அப்புறம் மட்டன் குருமா இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பசங்க எல்லாம் அவரோட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ ஒரு நல்ல விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த உணவுன்றது ரொம்ப முக்கியமான அடிப்படை ஒன்று. அதை வந்து ரொம்ப ஒரு விருந்தாக அதை மாற்றி இது வந்து வில்லேஜ் ஃபுட் எக்ஸ்பிரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து கல்வியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு என்னுடைய இல்லத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்களும் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் வில்லேஜ் ஃபுட் எக்ஸ்பிரஸ் வந்து எங்களோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயலாதவங்களுக்கு செய்கிறது அப்படிதான். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி. இப்போ நாம் இந்த குழந்தைங்களுக்காக செய்ய போகிறது மட்டன் கிரேவி. ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கணும். 3 விசில் விட்டு வேக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கடாயில் செய்ய போகிறோம். அப்போ மட்டன் வேக டைம் எடுக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு 3 விசில் விட்டு எடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கணும். ஆட் வாட்டர், மஞ்சத்தூள், சால்ட், ஆயில், ஸ்பைசஸ்,
சில்லி பவுடர், கரம் மசாலா, coriander powder, வேக வைத்த மட்டன், மட்டன் ஏற்கனவே வேக வச்சுட்டதுனால ரொம்ப நேரம் வந்து மட்டன் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து நல்ல 4 கொதி வந்த உடனே இறக்கிடலாம். ஆட் கோரியண்டர் லீவ்ஸ். சுவையான மட்டன் கிரேவி ரெடி.